ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கட்லா மீன் வாங்கியிருக்கோம். அதில் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுவல், அதுக்கப்புறம் இந்த மீனோட தலையை மட்டும் தனியாக எடுத்து மசாலாலாம் போட்டு தம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு இது மாதிரி தம் செய்கிறது இதெல்லாமே ஏற்கனவே எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு வேளை பூண்டு வந்து சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு கூட போட்டுக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 6 பல் போட்டிருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட்டு நல்லா முழுசாக இருக்கணும், அந்த அளவுக்கு தான் வதக்கணும். போட்டு கொலைய வேக வச்சு அந்த மாதிரி வதக்குறோம் பார்த்திங்களா, அப்படி வதக்கக்கூடாது. தக்காளி வந்து முழுசாக அப்படியே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இதையும் போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/4 மூடி தேங்காய், அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன். இதுக்கப்புறம் வந்து மீன் கழுவிட்டு குழம்பு மீனுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா குழம்புல போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ வந்து அதில் வந்து உப்பு நல்லா பிடிச்சிருக்கும். அதுக்காக இது எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு மீனுக்கு மசாலா இந்த மாதிரி தடவி வச்சிட்டிங்கன்னா, உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஊறுச்சுன்னா. இப்போ வந்து குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வெந்தயம் அதையும் போட்டு இடிகளில் வந்து ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் நல்லா இடித்து போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இடித்து அதையும் போட்டு நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணோம், மீன் நம்ம எடுத்து மசாலா போட்டு வச்சுக்கோங்களா, உப்பு போட்டு தடவி இருக்கிறோமா, மீனை எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து பொரிச்சிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம தவாவில் மீன் பொரிச்சிங்கன்னா ஆயில் வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன், பார்த்தாவே தெரியும், இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம 2 மீன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா மீன் பொரிச்சு கொடுத்த மாதிரியே அதே மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய ஆயில் தேவையில்லை. ஓரளவு குழந்தைங்க சாப்பிட்றானே நல்லா ஆயில் ஊற்றி பொரிச்சு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றாங்க, ஆயில் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம மேலே கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் அடுத்த நாள் நீங்கள் இதை சூடு பண்ணி சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரித்த மாதிரியே தான் இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா மீன் நம்ம எப்படி ஆயிலில் பொரிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், குழம்பு மீன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.